வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரோமையா 33வது அதிகாரம் 11வது வசனம். இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளன் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவன் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு சோத்திரபலிகளை கொண்டு வருகிறவன் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் முன் இருந்தது போல இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், முன் இருந்தது போல உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் திருப்பி தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆதியாகமம் 40வது அதிகாரத்தில் பானபாத்திரக்காரனுடைய முன்னிலைமை போல அவன் ஸ்தானத்திலே அவனை தலைநிமிர்ந்து தேவன் நிற்க பண்ணினார். தாவீது சிக்லாகில் எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் மறுபடியுமாய் அவன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். மேவிபோசாத் சவுலின் மகன் எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் தன் தகப்பனுடைய ஆஸ்தியை இழந்த அவன் மறுபடியும் தாவீதின் காலத்தில் அதை திருப்பி கொண்டான். தாவீது இழந்த சிம்மாசனத்தை முன்போல மறுபடியும் திருப்பி கொண்டான். இந்த காலை வேளையில் உங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய களிப்பின் சத்தம் திரும்பி வரும், மகிழ்ச்சியின் சத்தம் திரும்பி வரும், கர்த்தரை துதிக்கிற அபிஷேகத்தின் சத்தம் திரும்பி வரும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்ல ஆர்ப்பரிக்கிற சத்தம் உங்களுக்கு திரும்பி வரும். நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாய், நன்றி செலுத்தும்படியாய் உங்களுடைய விண்ணப்பங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு பதில் கொடுத்து உங்களுடைய முன் இருந்தது போலாகும்படி உங்களுடைய சிறையிருப்பின் கட்டுகளை உடைத்து கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவருடைய வாக்குத்தத்த வசனங்களை மாத்திரமே பிடித்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எரேமியா 33:11 சொன்ன வார்த்தையின்படியே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.